அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிஷோர்குமார், உலக ஒற்றுமை மற்றும் உலக அமைதி நிறுவனர். இப்போது வார் போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இது அமைதி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வேண்டிப்பீங்கன்னு ஆசைப்படுறேன். நம்பலாம். இறைவன் பஞ்சபூதங்கள் மற்றும் உங்களுடைய குலதெய்வங்கள் எல்லாம் இறைவனுக்கும் ஓகே. இது ஐநா சபை மற்றும் G20 நாடுகள் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கணும். பாகிஸ்தானுக்கு பொருளாதார தடையை விதிச்சு அப்போ தான் அவங்க ஸ்டாப் ஆகிட்டு வருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு வேளை கொஞ்சம் விஸ்வரூபம் அடித்து அடுத்த ஸ்டெப்பு போகும்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். பணம் தான் முக்கியம். என்கிட்ட நகை இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, அந்த மாதிரி அசட்டை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொரோனா காலத்தில் அதுவும் ஒரு மிக பேரிடர் மாதிரி தான், ஒரு போர்க்கால எச்சரிக்கை தான். அந்த போர்க்கால எச்சரிக்கையில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா, பணம் எவ்வளோ இருந்தாலும் பணத்தை கொடுத்து தான் வாங்கணும். சாதாரண 30 ரூபா 40 ரூபா ப்ரெட்டில் 200 250 ரூபாய்க்குலாம் வாங்கினாங்க. எல்லாருக்கும் தெரியும். முட்டைலாம் 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாய்க்கு விற்ற முட்டைலாம் 50 ரூபா 60 ரூபாய்க்குலாம் விற்றாங்க. அதனால் இன்னும் வேறு சோர்ஸ் கிடையாது. ஏன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். அதை லிமிட்டடாக வாங்கி ஆகணும். அப்போ பணம் வேணும். உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்குது. இது நான் ஒரு NGO-வாக சொல்கிறேன். நான் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கேஷ் இருக்குன்னா மினிமம் பேலன்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா கேஷையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுடைய முதல் சேஃப்டியாக இருக்கும். செகண்ட் சேஃப்டி பார்த்தீங்கன்னா, அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்க வீட்டில் உங்கள் மாமா வீடோ அண்ணன் தம்பி வீடோ சித்தப்பா வீடோ அந்த மாதிரி வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க. அது செகண்டு. உங்கள் வீட்டு மூலப்பொருட்கள் உணவுப் பொருட்களை பத்திரப்படுத்திங்க. உடைகள் ஒரு 5 உடைகள் எடுத்து வச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் ஆசைப்படாதீங்க. ஒரு 5 உடைகள், அதுவும் நகை நட்டு பாண்டு பத்திரம், அது உணவுப் பொருட்களை வச்சுங்க. ஆமாம், இந்த குடிக்கிற தண்ணி இந்த மாதிரி வச்சுங்க. நகை ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை இப்போ தாங்க அச்சத்தீதிக்கு வாங்கினேன், நகை ரேட்டில் ஏறுதுன்னு சொன்னால் உங்களால் விற்க முடியாதுன்னா அதை சேஃப்டி பண்ணி ஒரு இடத்துல வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு பாதுகாப்புக்கு மிக முக்கியமான 2 பொருட்கள், உணவு மற்றும் பணம் 2 தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, பாகிஸ்தான் மக்களும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிங்க. முக்கியமாக போர் நிறுத்தணும்னு இறைவனை வேண்டிங்க. பஞ்சபூதம் நம்மளை காப்பாற்ற முடியும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உங்கள் கிஷோர்குமார், உலக ஒற்றுமை மற்றும் உலக அமைதி நிறுவனர் கிஷோர்குமார்.